வணக்கம் நேயர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று மார்ச் 14ஆம் தேதி தமிழ்நாடு அரசியலில் முக்கியமான கூட்டணி நகர்வு ஒன்று அரங்கேறியிருக்கிறது, ரகசியமாக அரங்கேறியிருக்கிறது. திமுக கூட்டணியிலே கிட்டத்தட்ட தொகுதி பங்கீடுகள் எல்லாம் இறுதி செய்யப்பட்டு யாருக்கு எந்த தொகுதி என்பதில்தான் திமுகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையிலே ஒரு இழுபறி ஓடிக்கொண்டிருக்கிறது. அது டெல்லியில் மீட்டிங், சென்னையில் மீட்டிங் என்று காங்கிரஸ் ஒரு பக்கம் இழுத்து கொண்டிருக்க, காங்கிரஸ் கட்சிக்கு உரிய அந்த தொகுதிகள் இறுதி செய்யப்பட்ட நிலையில் அடுத்ததாக திமுக தனது வேட்பாளர் பட்டியலை வெளியிடவும் தயாராக இருக்கிறது. இந்த நிலையில் அதிமுக கூட்டணியிலே ஒரு பக்கம் அவர்கள் தேமுதிகவோடு வெளிப்படையாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இப்போது அடுத்த கட்ட பரபரப்புக்கு இலக்காகி இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் டிடிவி தினகரன், முன்னாள் முதலமைச்சர் OPS, சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தனது கட்சியையே கலைத்துவிட்டு பாஜகவில் இணைந்து விட்டார். இப்படிப்பட்ட அதாவது இரவு நேர கூட்டணி சந்திப்புகள், இரவு 2 மணிக்கு முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் பாஜக கூட்டணியிலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இன்று பட்ட பகலில் ஒரு 11:30 மணி வாக்கிலே ஒரு முக்கியமான ஒரு கூட்டணியை இன்று பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை இறுதி செய்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று மார்ச் 14ஆம் தேதி காலை சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய அந்த எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியிலே பாஜகவின் புதிய சிற்பி மோடி என்ற புத்தக வெளியீட்டு விழா இன்று நடந்தது. அந்த விழா முடிந்த பிறகு அங்கிருந்து புறப்பட்ட பாஜக தலைவர் அண்ணாமலை அந்த கல்லூரி வளாகத்திலிருந்து புறப்படும் போது அவருடைய வாகனம், அவர் பின்னால் இன்னொரு இன்னோவா, அதுக்கு பின்னாடி ஒரு எஸ்கார்ட், 3 வண்டிகள் செல்கின்றன. அடையார் பிரிட்ஜ் இறங்குறதுக்கு முன்னாடியே அண்ணாமலையில் சென்ற கார் நிற்கிறது. அதற்கு பின்னால் வந்த வாகனங்களும் அப்படியே நிற்கின்றன. தான் சென்ற வாகனத்தில் இருந்த இந்த டிரைவர், உதவியாளர் மற்றும் பாதுகாப்பு அதிகாரி ஆகியோரை, அண்ணா நீங்கள் அந்த வண்டியில் வாங்க என்று சொன்ன அண்ணாமலை தான் பயணித்த அந்த காரை தானே ஓட்டிக்கொண்டு அந்த மிச்ச 2 காரையும் நீங்கள் பாஜக ஆஃபீஸ் போயிடுங்கட்டார், கமலாலயம் நேராக போயிடுங்க, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன்ட்டார். அண்ணாமலை தான் மட்டுமே செல்ஃப் டிரைவ் செய்து கொண்டு அடையாறிலிருந்து யூட்டர்ன் எடுத்து மயிலாப்பூர் சென்ற அந்த கார் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுடைய வீட்டுக்கு செல்கிறது. ஆடிட்டர் குருமூர்த்தியின் வீட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி அண்ணாமலைக்காக காத்திருக்கிறார். ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டிலே அண்ணாமலையும் அன்புமணியும் இன்று மார்ச் 14ஆம் தேதி பகல் வாக்கில் சந்தித்திருக்கிறார்கள். அந்த சந்திப்பிலே பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக பாமக கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணியிலே முதலில் பாட்டாளி மக்கள் கட்சி 15 தொகுதிகள் வரை கேட்டதாகவும், பாஜக அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி பிறகு 10 என்று பேச்சு நடந்து இப்போது 9 மக்களவை தொகுதிகள், 1 ராஜ்யசபா இடம் என்று இறுதி செய்யப்பட்டிருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் பாஜக தரப்பிலிருந்து நமக்கு சொல்கின்றன. ஆடிட்டர் வீட்டில் மற்ற கணக்கு வழக்கு, போக்குவரத்து எல்லாம் பேசி முடிக்கப்பட்டது என்றும் கூடுதல் தகவல் தருகிறார்கள். ஏற்கனவே டாக்டர் ராமதாஸ் அதிமுக பக்கம் செல்லலாம் என்ற ஒரு கருத்தில் இருந்ததாகவும், ஆனால் டாக்டர் அன்புமணி இந்த வருகிற மக்களவை தேர்தலை மாநில கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாம், தேசிய கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என்றும், வருகிற 3வது முறை மோடி நிச்சயம் ஆட்சி அமைப்பார், அதிலே மத்திய அமைச்சர் பதவி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு அன்புமணி இந்த ஆபரேஷனை நடத்தி இன்று அது அந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது என்கிறார்கள். நாளை காலை பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் மாநில நிர்வாகிகள் கூட்டமும் தைலாபுரம் தோட்டத்திலே நடைபெற இருக்கிறது. வழக்கமாக இது போன்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தைலாபுரம் தோட்ட வளாகத்திலே இருக்கும் அந்த அரசியல் பயிலரங்கில் தான் நடக்கும். ஆனால் நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த முக்கியமான கூட்டம் டாக்டர் ராமதாஸின் அவருடைய இல்லத்திலேயே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் இன்று தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றன என்கிறார்கள் தைலாபுரம் தோட்ட வட்டாரத்தில். இப்படியாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையிலான கூட்டணி இன்று பகல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே டிடிவி, OPS எல்லாரோடையும் இரவு நேரத்தில் உறுதி செய்தவர்கள் இன்று பட்ட பகலிலே உறுதி செய்து விட்டார்கள். இதில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, வருகிற மார்ச் 19ஆம் தேதி பிரதமர் மோடி சேலம் வருகிறார். சேலம்ங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு மையம். அந்த இடத்திலே சேலத்திலே மோடி வரும்போது பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கூட்டணியில் இணைந்ததை
உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை ஓரிரு நாட்களாக தீவிர முயற்சி எடுத்து இதில் வெற்றி கண்டிருக்கிறார் என்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கூட்டணியில் சேர்ந்த பிறகு தேமுதிக என்ன செய்யும்? தேமுதிகவும் கிட்டத்தட்ட அதே பாதையில் போகுமா அல்லது அதிமுகவோடு சேருமா என்ற எதிர்பார்ப்பு அடுத்த கட்டமாக ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் இன்றைய கூட்டணி விவகாரத்திலே ஒரு முக்கியமான நகர்வு. இன்னொரு விஷயம் நேற்று நடந்தது, ஆனால் அரசியல் அரங்கில் முக்கியமானது. மார்ச் 13ஆம் தேதி மனிதநேய மக்கள் கட்சியின் செயற்குழு கூட்டம் திருச்சிராப்பள்ளியில் நடைபெற்றிருக்கிறது. அதாவது நேற்று பகல் 1:30 மணி முதல் மாலை 6 மணி வரை அந்த கூட்டம் நடைபெற்றது. ஏற்கனவே மனிதநேய மக்கள் கட்சி திமுக கூட்டணியில் தங்களுக்கு ஒரு நாடாளுமன்ற மக்களவை தொகுதி வேண்டும் என்று வலியுறுத்தியது. அவர்களை பேச்சுவார்த்தைக்கும் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அழைத்தது. அங்கேயும் இவர்கள் சென்று அந்த கோரிக்கையை முன்வைத்தார்கள். ஏன்னா 2014 நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை சீட்டை மனிதநேய மக்கள் கட்சி திமுகவோடு சேர்ந்து நின்றது. அந்த வகையில் எங்களுக்கு மயிலாடுதுறையாவது இந்த தடவை கொடுங்க என்று மனிதநேய மக்கள் கட்சி சார்பிலே அழுத்தமாக கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் ஏற்கனவே போட்டியிட்ட கட்சிகள் அவர்களே ஒன்று கூட வேணும் அப்படி இப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் பஞ்சாயத்தெல்லாம் முடித்து அவங்களுக்கு என்னென்ன இடமோ அதான் 2019 என்ன இடங்கள் போட்டிட்டோமோ அதே இடங்கள் தான் என்று அந்த பஞ்சாயத்தை முடித்த நிலையில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு இடம் இல்லை. இந்த நிலையில்தான் நேற்று வந்த மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசனுக்கு ராஜ்யசபா கொடுக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் கிட்டத்தட்ட 10-12 வருடங்களாக அவர்களுடைய கூட்டணியில் இருக்கிற நம்மை ஏன் மக்களவை ஒரு தொகுதி அல்லது ஒரு மாநிலங்களவை ஒரு இடம் ஏன் கொடுக்க மறுக்கிறது என்று மனிதநேய மக்கள் கட்சியில் ஏகப்பட்ட கசப்புணர்வு எழுந்திருக்கிறது. இதை சரி பண்ணுவதற்காகத்தான் அக்கட்சியின் தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா நேற்று திருச்சியிலே அந்த கூட்டத்தை கூட்டினார். மனிதநேய மக்கள் கட்சியில் மாவட்ட அமைப்புகள் 60க்கும் மேற்பட்ட 63லிருந்து 65 மாவட்ட அமைப்புகள் இருக்கின்றன. இதிலே அந்த செயற்குழு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், மற்ற அந்த அணி நிர்வாகிகள் என்று சுமார் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் 5 அல்லது 6 நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். ஒரு 385 நிர்வாகிகள் அந்த கூட்டத்தில் கலந்திருக்கிறார்கள். இவர்களில் அந்த 63 மாவட்டங்களிலே 30 மாவட்ட நிர்வாகிகள் திமுக கூட்டணிக்கு எதிரான கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். ஏன்னா இவங்க முஸ்லீம் லீக்கு அது பாரம்பரியமான கட்சி. ஆனால் அதோட பலம் என்ன? இன்றைக்கு தமிழ்நாட்டில் முஸ்லீம் லீக் அனைத்து தொகுதிகளிலும் பலமாக இருக்கிறதா, மனிதநேய மக்கள் கட்சி பலமாக இருக்கிறதா? இது திமுகவுக்கு தெரியும். ஆனால் நம்ம ஏன் இவ்வாறு நடத்துகிறார்கள் என்று கிட்டத்தட்ட 30 மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் திமுக கூட்டணிக்கு எதிராக அந்த கூட்டத்திலே பேசியிருக்கிறார்கள். இதிலே சில மாவட்ட தலைவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், நாங்கள் திமுக கூட்டணியிலே திமுகவுக்கு வேலை செய்ய மாட்டோம் என்று எங்கள் மாவட்டத்தில் தீர்மானமே போடுகிறோம் என்றும் அவர்கள் ஒரு ஆக்ரோஷமாக பேசியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் சரி கட்டும் விதமாகத்தான் இந்த 21 தொகுதி இப்போ திமுக போட்டியிடுது இல்லையா, அதிலாவது உன்னை கேளுங்க என்று இன்னும் சிலர் கருத்து தெரிவிக்க, இதை நாம் திமுக தலைமையிடம் நான் பேசுகிறேன் என்று ஜவாஹிருல்லாவும் அவர்களை அமைதிப்படுத்தியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் இந்தியா கூட்டணியில் நம்மை ஒரு உறுப்பினராக வைத்திருக்கிறார்கள். ராகுல் காந்தியே நமக்கு கடிதம் எழுதுகிறார். இந்திய அளவிலே இப்போது இருக்கிற சூழ்நிலையில் நாம் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அதனால் நாம் 2025 ராஜ்யசபா 6 இடங்கள் வரப்போகுது தமிழ்நாட்டில் காலி இடங்கள். அதிலே திமுக வெற்றி பெற வாய்ப்புள்ள இடங்கள் நிச்சயமாக இருக்குது. அதிலே ஒன்றை நாம் கேட்போம் என்று அந்த ஆக்ரோஷமாக பேசிய மாவட்ட நிர்வாகிகளை ஜவாஹிருல்லா அமைதிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் திமுக தலைமைக்கும் ஆட்சி மேலிடத்துக்கும் நேற்று திருச்சியிலிருந்து சென்ற ஒரு மெசேஜ் என்னவென்றால், மனிதநேய மக்கள் கட்சியின் பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் திமுகவுக்கு 100% தேர்தல் வேலை செய்வார்களா என்பது சந்தேகம்தான். ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு கொதிப்பில் இருக்கிறார்கள் என்று ஒரு நோட் அதை திருச்சியிலிருந்து சென்னைக்கு சென்றிருக்கிறது. இதுதான் கூட்டணி விஷயமாக திமுக கூட்டணி வட்டாரத்திலே நடந்திருக்கிற முக்கியமான நகர்வு. அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.